தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகம் அருகே நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியின் நிலை குறித்து நமது செய்தியாளர் பத்மபிரியா செய்தி அரங்கத்திலிருந்து வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். பத்மபிரியா, தற்பொழுது இந்த காற்று சுழற்சியின் நிலை என்னவாக இருக்கின்றது? இதனால் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது? நன்றி பிரீதா. நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களை பார்த்தோம்னா இன்று அதிகாலையில் இருந்து ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் சாரல் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம், என்ன மறுபடியும் தமிழகத்தில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இனிமேல் ஏதாவது புயல் வருமா அப்படின்னு பல குழப்பங்களும் அச்சங்களும் நிலவிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு தொகுப்பை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த காற்று சுழற்சி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காற்று சுழற்சி பார்த்தோம்னா நம்மளை கடந்து வடக்கு சென்று விட்டது இல்லையா, ஆனால் அது மறுபடியும் யூட்டர்ன் போட்டுக்கொண்டு தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்துக்கு அருகில் இது தற்போது நிலை கொண்டிருக்கிறது. அந்த நிலை கொண்டிருக்கிறதுனால தான் நமக்கு இப்போ இந்த மிதமான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க போகிறது. அதனால் இது இனிமே வலுவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் நம்ம ரொம்பவே தெளிவாக இருக்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையமும் இதை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து மழையானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதோட நகர்வு எந்த திசையில் இருக்க போகிறதுனா, இது பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் நகர்ந்து குறிப்பாக கீழே பார்த்தோம்னா 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் இது தஞ்சாவூர் மற்றும் இலங்கைக்கு இடையில, குறிப்பாக இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கு இடையில இது நகர்ந்து அப்படியே இது வலுவிழக்க போகிறது. இது சுழற்சியாக அடுத்து அரபிக்கடலையும் கலக்க போகிறது கிடையாது. தன்னுடைய வலுவை இழந்து தன்னுடைய உருவத்தையே இது இழந்து இது நகரப்போகிறது. இதுதான் இதனுடைய பாதை. ஓகே, அடுத்து மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று 11 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா சென்னை மற்றும் நெல்லூர் பகுதிகளில் தான் அதிகமான மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லூர் மற்றும் விஜயவாடா பகுதிகளில் இப்போ இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சென்னை மற்றும் வட தமிழகத்தில் பார்த்தோம்னா சாரல் மற்றும் மிதமான மழைக்கு தான் இப்போது வாய்ப்பு இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளில் நகரும் பொழுது அதனுடைய மழை மேகங்களையும் அது தன்னிடமே இழுத்து கொண்டு நகரும். அப்படி நகரும் பொழுது நம்ம சென்னை மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இன்று இரவிலிருந்து நாளை மிதமான மற்றும் சாரல் மழை தான் பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் சென்னை புதுச்சேரியில் சாரல் மழை இருக்கிறது. அடுத்து இது 26, 27 தேதிகளில் இது தெற்கு திசையில் நகரும் பொழுது தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சென்னை, புதுச்சேரி, தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் மிதமான மற்றும் சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் கனமழையாக இருக்க போவதில்லை. 26, குறிப்பாக 27ஆம் தேதி பார்த்தோம்னா இது முழுமையாக தமிழகம் மற்றும் இலங்கை இடையில இது கடந்து போகிற நிலையில் அதோட மழை மேகங்கள் அது எங்கெல்லாம் பரவலாக இருக்கும்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், புதுச்சேரி, சென்னை, நெல்லூர், திருநெல்வேலி வரைக்குமே இதனுடைய மழை மேகங்களானது அப்படி படர்ந்து காணப்படும். ஆனால் இந்த எல்லா மழை மேகங்களுமே தன்னுடைய வலுவை இழந்து விட்டதால் கொஞ்சம் தன்கிட்ட இருக்கக்கூடிய மழையை தான் அது கொடுக்க போகிறது. அதனால் அது சாரல் மற்றும் மிதமான மழையை தான் இருக்க போகிறது. ஆக மொத்தம் தமிழகத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா 27ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களையும் பார்த்தோம்னா 26, 27 தேதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை மற்றும் கேடிசிசி ஜோன் வடகடலோர மாவட்டங்களில் பார்த்தோம்னா இன்று மற்றும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த சுழற்சியை அடுத்து வேறு ஏதும் சுழற்சி உருவாக போகிறது நமக்கு இப்போ இந்த ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் எதுவும் காட்டலை. அதனால இந்த சுழற்சி தான் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழையின் கடைசி சுழற்சியாகவும் இருக்க போகிறது. இந்த சுழற்சியோடு அடுத்து நமக்கு மழையின் அளவும் பெரிதாக இருக்க போகிறதில்ல. எந்த ஒரு புயலோ இல்லை சுழற்சியோ புதுசாக எதுவும் ஏற்பட போகிறதும் இல்லை. ஸோ இதுதான் இந்த வானிலை நிலவரம்.